ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாவாத்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் நடிச்சிருக்காரு, நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. மூணாவது படம் 10 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு நலன் குமாரசாமி. சூதுகவும் கககப்போக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இது ரசிகர்கள்லாம் சூதுகவத்தை மைண்டில் வச்சு தான் உள்ளே போனது. எந்த அளவுக்கு திருப்தி பண்ணியிருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. அவர் டைப்பில் ஒரு டச் இருக்கும்ல, இந்த நலன் குமாரசாமியோட டார்க் ஹியூமர் டச் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, 80s ராஜகிரண் வந்து பயங்கர எம்ஜிஆர் ஃபேன். தேட்டரில் படம் பார்த்து விசில் அடித்து ஆர்ப்பாரம் பண்ணிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் சிஎம் எம்ஜிஆர் செத்துட்டாரு நியூஸ் வரும். அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்த அதே டைமில் கார்த்திக் பிறப்பார், ராஜகிரனோட பேரன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பாணியிலே, எம்ஜிஆர் பாணியிலே வளர்க்குறது, அவர் பாடல்கள் கேட்கறது, நல்ல கருத்துக்களை மைண்டில் விதைச்சி அப்படியே வளர்ப்பார். இவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நம்பியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஒரு லாட்ரி மாதிரி ஒன்று வரும். அந்த லாட்டரியை வாங்கி இவருக்கு ஒரு 50,000 பரிசு ஊந்துடும். அதை வந்து ராஜகிரண் கீழ்ச்சி போட்டுருவார். உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு எம்ஜிஆரை இது பண்ணி, அது இவருக்கு ஒரு மாதிரி டைவெர்ட் ஆகிடுவார். இவர் பெரியவனாகி போலீஸ் ஆகி, லஞ்சம் கொடுத்தான் போலீஸ் ஆகி பெரிய கரப்ஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுவார். இது இவர் நம்பியாராக மாறி இருக்கிறது வந்து இவருக்கு ராஜகிரனுக்கு தெரியாது. எம்ஜிஆராக வளர்ந்துருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காரு. அது எப்படி தெரிஞ்சுது, என்ன எப்படி தாத்தாவை இவர் சமாளிக்கிறாரு இப்படின்றது கதை. ஒரு பக்கம் ஸ்டெர்லைடால துப்பாக்கி சூடு சம்பவம் பிரச்சனை போயிட்டு இருக்கும். நெடுங்கல் ரவி சிஎம், சத்யராஜ் வில்ல. அது வந்து இவர் அந்த சம்பவத்துக்கு எப்படி இவர் சப்போர்ட் பண்றாரு. மஞ்சள் படைன்னு ஒரு இயக்கம் ஒன்று கண்டுபிடிக்கணும், அதுதான் இவங்களுக்கு எதிராக, சிஎம்க்கு எதிராக பண்ணிட்டு இருக்கோம். அது கார்த்தி எப்படி கெட்ட போலீஸா அவங்களுக்கு உதவுறாருன்ற மாதிரி இருக்கும். இதுல எம்ஜிஆர் எப்படி உள்ள வந்து சூப்பர் ஹீரோ உள்ள டிராவல் பண்றாருதான் மீதி கதை. சந்தோஷ் நாராயண் மியூசிக் உண்மையிலே சூப்பர். அது இல்லைன்னா ரொம்ப டவுன் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் அங்கங்கே விடுற இடத்துல தூக்கி அவர் தான் நிறுத்துறாரு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து இந்த அன்னியன் டைப்பில் அம்பி அன்னியன்ற மாதிரி மாறி மாறி பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்க. அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஹீரோயின் இந்த டார்க் மேஜிக் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு தடவை பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு இது ஒரு, அவரை கொண்டாடுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் இல்லை. அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, மக்களுக்கு ஒரு பாடல்களில் சொன்னதை வந்து இந்த படம் அநியாயத்தை கண்டா தட்டி கேட்குற மாதிரி கார்த்திக் உடம்புல வந்து அது ஒரு பாருங்க, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் ஓகே. இந்த பொங்கலுக்கு தெரியாமலோ கலைஞர் அண்ணா அவங்களாம் வந்து பராசக்தியில் வந்த மாதிரி இதில் எம்ஜிஆர் உள்ளே வந்திருக்காரு. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ல தெரியுங்க.